டு another பேய் வீடியோ. நான் சுவிட்ச் இல்லாத ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போறோம். வேணும்னா வேணும் கமெண்ட் பண்ணுங்க. ஹெல்ப் வேணுமா? கிடைக்குமா? லெக் கூட போடாம வச்சிருக்காங்க. நீ போட்டு ஏதோ பண்ணி சொல்லிட்டு இருக்க. இது என்னங்க? ஏதோ எங்க வேணா சொல்லிக்கலாமா நீ? என்னிய பேர பிள்ளைகளே. வெல்கம் பேக் டு another பேய் வீடியோ. சி டெக் வீடியோ. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உன்னை பெத்தாலா இல்ல யானைகன கக்குச்சாடா? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த சுவிட்ச் இருக்குல்ல, நம்ம நார்மல் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதுக்கு பதிலா நாங்க சுவிட்ச் இல்லாத ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போறோம். ஆன் பண்ண போறோம். அதான் ஆன் பண்ண ரைட் ஆலம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு என்னென்ன வேணும்னா, 2 சேனல் ரிலே, டச் சென்சார், உங்களுக்கு புரியுதுக்கோசரம் சுவிட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சுவிட்சை கழட்டிக்கலாம். கழட்டி வச்சு இந்த சுவிட்சுக்கு பதிலாக ஒரு சுவிட்ச் டம்மி வேணும். டம்மி வாங்கிக்கிட்டு அந்த சுவிட்ச் இருக்கிற இடத்துல டம்மி போட்டுடலாம். இப்போது நம்ம சர்க்யூட்டை பார்த்துடலாமா? இந்த சர்க்யூட்டில் இருக்க மாதிரி சால்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த சர்க்யூட் டயக்ராம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வருது. ஏய், நீங்கெல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? இது சால்ட்ரு பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு டம்மி ஒன்று வாங்கிட்டீங்கன்னா அதில் ஹோல்ஸ் மேரோனிக்கில் ஒன்று போட்டு அதில் 2 சென்சரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமேட்டு 4 மாடல் கேன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் 2 மாடல் பிளக் ஒன்று, சிங்கிள் மாடல் பிளக் ஒன்று. இந்த இதுக்கு தான் நம்ம இதை வைக்க போகிறோம். அதாவது இதை வைக்க போகிறோம். அப்புறம் அதோட பேஸ் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸை இதில் இவனுங்க இவன் யாருன்னா 5 வோல்ட் அடாப்டர் வரும். அவுட்புட் 5 வோல்ட் வரும். இந்த சார்ஜ் இருக்குள்ள இருக்கும்ல அதான் இது. பழைய சார்ஜர் பிடிக்கலாம். இவனுக்கு எல்லாத்தையும் வச்சு உள்ள வைக்க போகிறோம். உள்ள ஒன்று எடுத்துக்கலாம். இங்கே பேஸ்ட் போட்டுக்கலாம். கம்மியாக போடுங்க தோழர், அதிகமாக தூக்கி விடாதீங்க. ஒட்டாது தோழர். போச்சுடா. பிதுங்கிட்டீங்க வருது. இந்த பக்கம் ஒட்டி வச்சு ஐயோ என்னடா என்னாச்சு? இந்த இவனை அதில் கொடுக்கண்டா. இயேசுதான் முடிக்கணும். பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே தெரியும். இந்த 2 ஒயர் எடுத்து இதுலயும் கொடுக்கணும். உனக்கே ஒண்ணு மறந்து போய் உள்ள வச்சிட்டா. இங்க ஒண்ணு எதுக்குன்னு இதுல கொடுத்து வைப்போம். விடு ஓடும். நான் அவசரப்பட்டு ஒட்டியாச்சு. இவனை தூக்கி ஓரம் போட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம். இருக்கேன் இதுல இந்த பின்னு வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது வந்து பேஸ். இது ரெண்டுல நீங்க எப்படி வேணா கொடுத்துக்கலாம். அது உங்க இஷ்டம். தெரியுது, நீ மூடு. இது பேஸ் இல்ல, இது பேஸ். இவன் கரண்ட். இவனை டைரக்டா நம்ம 220ல கொடுக்கணும். வீட்டுல சொல்லிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒயர் எடுத்து நியூட்ரல் ஜாயின் பண்ணும். நியூட்ரல் ப்ரொனன்சியேஷன் நியூட்ரல் ரைட்டா? இது பேஸ். இந்த 2 ஒயர் DC 5 வோல்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் இவனை எடுக்கணும். என்னது இது? அந்த சார்ஜ் போர்டு வைக்க இன்னும் 2 ஒயர் வேணுமே. ஒயர் இவனை எடுத்துக்கிட்டு அப்படி பாத்துக்கும் போது பதமா கட் பண்ணேன். இந்த நோட்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நியூட்ரல் அந்த சிவப்பு ஒயர் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பின்னும் தான் AC இன்புட் லைன். நம்ம அதில் எதில் வேணா கொடுத்துடலாம். பார்த்து தொடரே. ஹெல்ப் வேணுமா? கிடைக்குமா? இந்த 2 வகை தான் இது. ஐயோ சொல்றான் மைனஸ் எப்படி சொல்றதில்ல, அவருக்கே மறந்து போச்சு. மைனஸ் பிளஸ். இது அதாவது 5 வோல்ட் அவுட் புட். இதுல இது பிளஸ், இது மைனஸ் ஜாயின் பண்ண போறோம். இவனை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இவனை எடுத்து இது பிளஸ், இது மைனஸ், இதெல்லாம் போட்டாச்சு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? பார்த்து கனெக்ஷன் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கு எல்லாமே. அப்படின்னா கொடுத்து வச்சிருக்கான். நீங்க பண்ணுவோம் டீசெண்டா பண்ணிக்கோங்க. ஐயோ, இங்க படுத்துற இன்சுனால தாங்க முடியலையே. இந்த போர்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போர்டு போயிடுச்சுங்க. எனக்கு ஏற்கனவே உடஞ்சி போடுச்சு. செட் பண்ண எப்போ ஒர்க் ஆகும்? உடம்பட்டி லூஸ் போடுவாங்களா? இவனை தலையை சுற்றி விட்டு போவோம். உனக்கு ஆகணும்டா. ஹலோ, அந்த போர்டு போயிடுச்சு. உனக்கு புதுசாக கலெக்ட் அந்த கருப்போட சார்ஜில் வந்து இப்போ வேற எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த போர்டு வச்சு ரெடி பண்ண போகிறோம். கதை கேட்க ரெடியாடா? இது ப்ளஸ். நீ பாட்டு உங்குற இது ப்ளஸ் தெரியுமா உனக்கு? இதில் போட்டுருக்கா. உங்கள் அத்தனை பின்னுக்கு நீ பாட்டு ஏதோ பண்ணி சொல்லிட்டு இருக்க. இது என்னங்க? ஏதோ எங்க வேணா சொல்லிக்கலாமா? அதில் நீங்கள் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சார்ஜர் இல்லை ஃபோனில். சார்ஜர் இல்லை சார். ஃபோன் வச்சுக்கான ஃபோன் அங்கே இதில் கேமரா யூஸ் பண்ணால் ரொம்ப சார்ஜ் குறையுது. என்னன்னு தெரியல. ஃபோனை வெடிக்கிற மாதிரிக்கு தான் சார்ஜ் ஹீட்டு. ரொம்ப ஹீட் அடிக்கடி கட்டாயி போயிடுது. நான் நெருப்புடா.
இப்போ போட்டா இப்பயே ஓடுமான்னு தெரியல. இப்பயாச்சும் ஒழுங்கா யாரும் திட்ட வேணாம், எங்கிட்ட பிளக் பாயிண்ட் ஒழுங்கா. ஓடுது ஓடுது. எத்ததுக்கு உயிர் கொடுத்துரும் மறுபடியும். இங்க பாருங்க. ஏண்டா நான் சொல்ல மாட்டேன் என்னன்னா ஆஃப் பண்றேன். இதுல ஏபின்னு 2 பின் இருக்கு, அது ரெண்டையும் சால்டர் பண்ணிக்கோங்க, அப்பதான் சுவிட்ச் மட்டும் ஒர்க் ஆகும். இதுதான் டோட்டல் செட்டப். நாம தான் இந்தாச்சு மும்பை. இதுக்குள்ள எல்லாத்தையும் ஃபிட் பண்ண போறோம். முதல்ல கம் போட்டு விட்டுங்க பாய், பசை போட்டு இருங்க பாய், இதை போட்டுக்கோங்க. இது சென்சர் வெறும் 7 ரூபா நம்ம முடியல. 7 ரூபான்னு சொல்றான் வாங்கினது கடையில. ஆமா சென்சார் 7 ரூபா தான். இதை வச்சு பண்ணிக்கலாம். ரிலே வந்து 250 ரூபா வரும். ரிலே நான் டச் சென்சர் சொல்றேன் நான். வெறும் 7 ரூபான்னு சொன்னீங்க, அதை நம்ம முடியல. 7 ரூபா தான். என்ன வேணும்னா வேணும் கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட இல்ல கடையில ஒட்டு பொறுமையா காயினுமா ஆயிடும்டா. கொஞ்சம் எடுத்து உள்ள போடுறான்னு கொஞ்சம் போதும். ஓகே ஒட்டியாச்சு. இருக்குமா இப்படிதான் இருக்கும். ஆனா பிடிக்குச்சு. தெரியலீங்க ஆளு. எனக்கு ஆளே இல்லை. காமெடி தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. பாடியை மூட போறோம் பாத்துக்கோங்க. எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. 2 பக்கம் சைடில் ஒட்டியாச்சு. இனிமேல் கிறிஸ் இருந்தால் எடுத்து விட்டுருங்க. அப்புறம் இவனை மட்டும் இதுக்குள்ள அப்படி போடணும். அவ்வளோதான் உள்ள செட் பண்ணியாச்சு, போட்டாச்சு. பாடி முன்ன போய் வேற முடியாச்சு. பாருங்க வச்சாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். இருங்க. டச் பண்ணால் ஆனவமா ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் நான் சுற்றுறாங்க போய் இதை பாய். எனக்கு வீட்டில் எதாவது பண்ண விட்றா, நீ பாட்டி செய்கிற எல்லாத்தையும் கொண்டாங்க பாய். ஒன்றாவது திருப்புறேன். எவ்வளோ நானும் வீடியோ எடுத்துக்கிறேன். திருவு எவ்வளோ அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்குது. தூக்குதா சொல்லுதே. பார்த்துங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சின்னதா கியூட்டாக இருக்கா? கியூட்டாக இருக்கு. இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கிறாரு. ஓகே இங்கே பாருங்க, இதுக்கு பிளக்கு கூட போடாமல் வச்சிருக்காங்க ஒருத்தங்க. நிதி நிலவர காரணமாக பிளக் வாங்க முடியல. அந்த சூழ்நிலை நாங்கள் போய் பாருங்க. இங்க எதுவும் கொடுக்கல. தெரியுதா தம்பி? முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு 2 கூசுது. அது ஆஃப் ஆயிடும். ஏறுது அவ்வளோதான். பார்த்துக்கோங்க. ஓடிட்டாங்க. ஓகே பாருங்க, எதுவும் பண்ணல. எக்ஸ்ட்ரா பண்றேன். ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் பண்றேன். திஸ் சீட் pronunciation is must. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா போட்டுற போறேன். அவ்வளோதான். திஸ் இஸ் இட் மகளே. இன்னைக்கான கண்டென்ட் வந்து ஓவர். அதுக்கப்புறம் இப்போ தான் சொல்லுவான் சொல்கிறாடி. இந்த மாதிரி டச் சென்சர் வச்சு சும்மா சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். சுவிட்சுக்கு பதிலாக டச் சென்சர் வச்சிருக்கோம். சரியா? ஆமாம். நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தேவையில்ல. சும்மா போய் தொட பக்கத்தில் போனால் ஆணைக்கு ஆஃப் ஆகிக்கிறது. அவ்வளோ சென்சிட்டிவ் அதிகமாக இருக்கு. என்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.